ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர்லிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண்மணி தீக்குளித்து மாண்ட பிறகு ஒரு கணவன் மனைவிக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது தீபிகா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய சித்திக்கு 2004 காலகட்டத்தில் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2004 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய தீபிகா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய சித்தியோடைய பேர் தாங்க மணிமேகலை. இந்த மணிமேகலை என்ற பெண்மணி அந்த காலகட்டத்தில் +2 படித்து முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டிலே தாங்க இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த பொண்ணுக்கு திருமண வரன் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்திலேயே அந்த பெண்மணியுமே மணிமேகலையுமே திருமணத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளையை பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சம்மதம் சொல்லிக்கிறாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தாங்க. அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர் மூலியமாக நிறைய இடத்துல வரன் தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு புரோக்கர் இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப வசதியாக பேரும் புகழோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி வரன் தேடிட்டு இருக்காங்க. நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா மாப்பிள்ளையோட போட்டோவை நான் வாங்கி தரேன், பார்த்து பிடிச்சிச்சுன்னா நம்ம பேசி முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த பெண்ணு வீட்டுக்காரங்களும் சரி நாங்க சம்மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. உடனே அந்த புரோக்கருமே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டே பேசி முடிச்சுட்டு சம்மதம் வாங்கிக்கிட்டு அவருடைய போட்டோவுமே காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணியுடைய புகைப்படத்தையுமே அந்த மாப்பிள்ளை கிட்ட காட்டுறாங்க. அப்படி இந்த 2 வீட்டுக்காரங்களுக்குமே பிடிச்சு போயிருக்கு அப்படின்றதுனால தோராயமாக ஒரு நாள் நிச்சயதார்த்தமே நடத்தி முடிக்கிறாங்க. அப்படி நிச்சயதார்த்தம் நடத்தி முடித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்லேயே இந்த இருவருக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுதுங்க. இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா இந்த பெண்மணி வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தஞ்சாவூர் மாவட்டம், இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோயம்புத்தூர் மாவட்டங்க. அதனால இவங்களுடைய உறவுக்காரங்களா அல்லது வேற யாருக்கிட்டையுமே இவங்க பெருசாக விசாரிக்கவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட மட்டும் விசாரிக்கும் பொழுது அவங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, வசதியான ஆட்கள், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பின்புலத்தை பற்றி இவங்களுக்கு முழுசாவே தெரியலைங்க. அதே மாதிரி திருமணம் நடந்து முடிந்த அந்த பெண்மணியை அங்கே இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே முடிச்சுட்டு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்படி இந்த மணிமேகலை இவங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மறுநாள்ல இருந்து தாங்க இவங்களுக்கு அமானுஷ காற்றை வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி மணிமேகலை இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கணவருடைய பேர் தாங்க சின்னராசு. இந்த சின்னராசுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டியுமே அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சின்னராசுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்கக்கூடிய வேலை தாங்க. சொந்தமாக தோட்டந்தொழிலோட வசதியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு தாங்க இவர் விவசாயம் பார்க்கணும் போகணும் அப்படின்றக்காக எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டாருங்க. அடிக்கடி அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடத்துக்கு தாங்க போயிட்டு இருந்திருப்பாரு. அதே சமயத்தில் இந்த மணிமேகலை என்ற பெண்மணியோடைய அத்தையும் மட்டும் மாமனா இருக்காங்க இல்லையா, இந்த இருவருமே வீட்டில் தங்கவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி அங்கங்க போயிடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மணிமேகலை என்ற பெண்மணியும் அதாவது இந்த சின்னராசுடைய பாட்டி மட்டும் தாங்க அவங்களுடைய வீட்டிலே இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி சமையல் கட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று டொக்கு டொக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குது. என்னடா அது யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது, அது எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க பகல் நேரத்தில் தான் இவங்க வீட்டுக்கு வெளியே தேடிக்கிறாங்க. அப்படி தேடும் பொழுது அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குன்னு தெரியல. உடனே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய இவங்களுடைய அந்த வயதான பாட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது சின்னராசுடைய பாட்டி, அந்த பாட்டிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க கேட்கல அப்படின்ற மாதிரி தாங்க தலையசிக்கிறாங்க. மற்றபடி வாயவே திறக்கவே இல்லை. அதே சமயத்தில் இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஏதோ ஒரு ரூம் பூட்டப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. என்ன அது ரூம் பூட்டின மாதிரி இருக்குது, ஒருவேளை அந்த ரூம்குள்ள இருந்தால் சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூம் கிட்ட நெருங்கியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தூரத்தில் உட்காந்துருக்காங்களே அந்த பாட்டி பேசாம, அந்த பாட்டிக்கு பேச்சு வராது போலங்க. அதனால தான் அவங்க பேசவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேசவே முடியாமல் இருந்தாலுமே போகாது அப்படின்ற மாதிரி தாங்க தடுக்கிறாங்க. ஆனால் இந்த மணிமேகலை
மணிமேகலைன்ற பெண்மணி அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்காம அந்த ஸ்டோர் ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்க்குறாங்க அந்த ஸ்டோர் ரூம் வந்து கீழே வந்து தாப்பால் போட்டு பூட்டப்பட்டிருக்குது. இந்த பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூட்டுக்கு சாவி எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க சுற்றி முற்றி அங்கிட்டு தேடிட்டே இருந்திருக்காங்க. அப்படி எல்லா இடத்தையும் அலசி ஆராய்ஞ்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 4-5 சாவிகள் கிடச்சிருக்குது. அந்த 4-5 சாவிகளே இந்த ஸ்டோர் ரூம் இருக்கக்கூடிய அந்த பூட்டை வந்து திறந்து பார்க்குறாங்க. 4 சாவியுமே வந்து மேட்ச் ஆகலை. கடைசியாக இருக்கக்கூடிய 5வது சாவி தாங்க அந்த பூட்டை வந்து திறந்துருக்குது. பூட்டு திறந்துருச்சு. சரி, அந்த சத்தம் உள்ளேருந்து எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி மட்டும் அந்த பகல் நேரத்திலேயே அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே நுழையிறாங்க. அப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு பார்க்குறாங்க சுற்றி முற்றி அந்த சத்தம் கொடுக்கக்கூடிய நபர் யாருமே காணோம். யாருமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்ப்புறத்திலேயே லைட் இல்லாமல் கும்மிருட்டாக இருந்திருக்குது. அந்த இடத்துல ஒரு பீரோல் இருந்திருக்குங்க. மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பீரோல் இருந்திருக்குது. இந்த பீரோல் கிட்ட இருந்தால் அந்த சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பீரோல் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போன பிறகு அந்த பீரோலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பீரோலில் இருக்கக்கூடிய அந்த லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, கிரில் மாதிரி, அந்த இடத்துல மஞ்சள் துணியை போட்டு கட்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலால் ஒரு எலுமிச்சம்பழம் கனியை வந்து அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. எதுக்கு இப்படி பீரோவில் போய் இந்த மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு ஒரு துளி கூட யோசிக்காமல் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த மஞ்சள் துணியை அகற்றுறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பீரோலுக்குள்ளே இருந்து தான் அந்த சத்தமே கேட்டுட்டு இருக்குதுங்க. யாரோ கதவு தட்டுற மாதிரி, உள்ளுக்குள்ளே இருந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒருவேளை உள்ளுக்குள்ளே வந்து பூனை எதுவும் மாட்டிக்கிச்சோ என்னமோ தெரில. அது வந்து அப்படியே இருந்துச்சுன்னா செத்து போயிடும் இல்லையா, பாவம் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு அந்த துணிகள் பூரா அகற்றுறாங்க. அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கிரில்லை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பனே ஆகலை. பீரோ லாக்கில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கான கீயை எங்கே தேடுறது அப்படின்னு நினைக்கும் பொழுதே இவங்களுக்கு திடீர்னு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேடிட்டு இருக்கும் பொழுதே மேலேருந்து இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களுடைய காலுக்கு கீழேயே ஒரு கீ வந்து விழுந்துருக்குதுங்க. நம்மளே கீயை வந்து தேடிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம தேடக்கூடிய அந்த கீ வந்து எப்படி நம்ம காலுக்கீழே வந்து விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடியே அந்த கீயை வந்து கையில் எடுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய அந்த பீரோவில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க நினச்ச மாதிரி அந்த பீரோல் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. ஓப்பன் பண்ண பிறகு பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பூனை இருக்குன்னு நினச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விலங்குகளும் இல்லை. அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடியே தலை சோஞ்சபடியே இவங்களுடைய அந்த ஸ்டோர் ரூம் விட்டு வெளியே வந்துருக்காங்க. அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கதவை மூடிட்டு டக்குன்னு வெளியே வா, யாராவது பார்த்தா திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கை செய்ய காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் புரியல அப்படின்னாலுமே அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கதவை வந்து மூடிட்டு இவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலே இவங்களுடைய அத்தை மாமனாரும் வந்து இவங்களுடைய இந்த வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாட்டியுமே வந்து இந்த பெண்மணி வந்து ஸ்டோர் ரூம் கதவை வந்து திறந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. அதே சமயத்தில் இந்த பெண்மணியுமே சொல்லவே இல்லைங்க. எதுக்காக வந்து திட்டுவாங்க இல்லையா, அதில் ஆல்ரெடி வந்து மந்திரிச்ச மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை நம்ம வேற கிழிச்சு எரிஞ்சு கீழே தூக்கி எரிஞ்சிட்டோம். அதனால இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க மூடி மறைச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து அன்றைய இரவு நடுநிசினி தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த பெண்மணி மணிமேகலை இவங்களுடைய கணவர் வந்து புதுமண தம்பதிகள் தானே, அவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூம்ல தாங்க கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்மணி ஏதோ ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி சத்தமும், திடீர்னு அழுகிற மாதிரி சத்தமும், அடிச்சு வைக்கிற மாதிரி சத்தமும், அந்த குழந்தையும் கொஞ்சம் கத்துச்சுன்னா இருக்கும் அந்த மாதிரி தாங்க கேட்குது. இந்த சத்தம் எங்கிருந்து கேட்குதுன்னு தெரியல. காலையில் ஸ்டோர் ரூம்ல இந்த மாதிரி சத்தம் கடிச்சு யாரோ கதவை அடிக்கிற மாதிரி. இப்போ என்னன்னா ஒரு பெண்மணி ஒரு குழந்தையும் கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய உங்களுடைய கணவர் வந்து பார்க்குறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய கணவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, நம்ம எதுக்கு அவர் தொந்தரவு பண்ணிட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய ரூமோட கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ரூமோட கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஹாலோட மையப்பகுதி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய அத்தையும் இவங்களுடைய மாமனாரும் இவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க போல. சரி, யாருமே இல்லைல்ல, ஒருவேளை இந்த சத்தம் வந்து வெளியேருந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வாசல் கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்து பார்த்து அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வாசல் கதவுக்கு முன்னாடியே ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் தாங்க முடியை விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மடியில் ஒரு பெண் குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு தலையில் இருக்கக்கூடிய பேன்கள் எடுக்கிறது மாதிரி தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க இந்த மணிமேகலைன்ற பெண்மணி. யாருங்க நீங்கள், எதுக்கு இந்த வீட்டு வாசல் கதவு முன்னாடி உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணியும் சரி அந்த குழந்தையும் சரி திரும்பியே பார்க்கவே இல்லை. 2-3 தடவை கேட்டதுக்கு பிறகு தாங்க அந்த பெண்மணி டக்குன்னு திரும்பி இருக்கிறாங்க. அப்படி திரும்பி பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் உங்களுடைய உறவுக்காரங்க தான், உங்களுடைய கணவருக்கு என்னை நல்லாவே தெரியும், என்னுடைய குழந்தையுமே நல்லா தெரியும், எங்களை ரொம்ப மறந்துட்டார் போல, அதனால தான் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க போல, அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி பேசியிருக்கிறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு திருமணமாகி ஒரு 2 நாட்கள் கூட ஆயிருக்காது, நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அடுத்த நிமிஷமே
அங்கே உட்காந்துருக்கக்கூடிய இந்த பெண்மணி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, உன்னைய வாழ்க்கையை நான் எதுக்கு கெடுக்க போகிறேன், நீ நல்லா சந்தோஷமா இரு, உன்னோட கணவனுக்கு என்னை தெரியும், நானும் இந்த வீட்டை சேர்ந்தவ தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்காக ஏன் இப்படி வெளியே உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைம்மா உன்னுடைய கணவர் வந்து கோச்சுக்கிட்டாரு, அவர்கிட்ட வந்து நான் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்கேன், என்னோட வீடு பக்கத்தில் இருக்குது, நான் இங்கே கிளம்பி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இதை நினச்சி ஒரி பண்ண வேணாம், உன்னுடைய கதவை வந்து லாக் பண்ணிட்டு நீ போய் உன்னோட கணவன் கூட ஜாலியாக சந்தோஷமாக தூங்குமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மணிமேகலைன்ற பெண்மணியும் சரிமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த கதவை வந்து மூடிட்டு இவங்களுடைய கணவர்கிட்டே நெருங்கி வராங்கங்க. கொஞ்ச நேரமாக இவங்களுக்கு தூக்கமும் இல்லை, நடுநிசி நேரத்தில் இந்த மாதிரி யாராவது ஒரு வீட்டில் வந்து இப்படி நடக்குமா, அந்த எண்ணம் வந்து அடிக்கடி இவங்களுடைய மனதில் ஓடிட்டே இருந்திருக்குது. உடனே இவங்களுடைய கணவரை எழுப்பி நடந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்றக்காக தாங்க அவங்க போட்டு உலுக்கியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கணவர் நல்லா அசந்து தூங்கியிருப்பார் போலங்க அந்த சின்னராசு. அவர் வந்து எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. சரி காலையில் சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுமே வந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் விடிஞ்ச பிறகு பார்க்குறாங்க, முந்தைய நாள் இரவு நடந்தது கொஞ்சம் கூட இவங்களுக்கு யாபமே இல்லை. யாரோ ஒரு பெண்மணி வந்த மாதிரி தெரிஞ்சு, ஆனால் அது வந்து கனவா நிஜமான்றதே நமக்கு தெரியலையே, அனைத்துமே இமேஜினேஷன் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் முழுமையாக அன்றைய இரவு நடந்தது உங்களுக்கு யாவும் இல்லை. அப்புறம் எப்படி நம்ம சொல்கிறது, ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாரா நம்மளை வந்து பைத்தியம் சொல்லி நினச்சிக்கிட்டு திட்டுவார், நமக்கு திருமணமாகி ஒரு 2 நாட்கள் தானே ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அன்றைய பொழுதுமே அப்படியே கடந்துருச்சு. அன்றைய மதியம் வந்து தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய அத்தை மட்டும் இவங்களுடைய மாமனார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வெளியே தாங்க பக்கத்தில் ஒரு குடிசை மாதிரி செட்டு போட்டு வச்சிருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து சொந்த வீடு தாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். அந்த குடிசைக்கிட்ட வந்து வெயிலுக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தாங்க அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்காங்க. இந்த பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய சமையல் கட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஹாலில் இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவில் தாங்க வந்து உட்கார வராங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கனவு மனைவிக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் இருந்தாங்க ஒரு குழந்தை வந்து கத்தி விளையாண்டுட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. யாரோ ஒரு குழந்தை நம்மளுடைய ரூமில் வந்து விளையாடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூம் கிட்ட எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அதே இடத்துல ஒரு குழந்தை தாங்க உட்காந்து கட்டில் வந்துட்டு டாய்ஸ் பொம்மைகள்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. சரி, இவங்களுடைய உறவுக்கார ஒரு குழந்தையா இருக்கும் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து யோசனை வந்திருக்குது, நம்ம அன்றைய இரவு வந்து ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பார்த்தோம் இல்லையா, அதே குழந்தை மாதிரி தான் தெரியுது, நம்ம மறுபடியும் திரும்பி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி அந்த ரூம் கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இருப்புலையும் நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து திடீர்னு காணவே காணாங்க, டிசப்பியர் ஆன மாதிரி தாங்க மறைஞ்சு போயிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோமே, இப்போ திடீர்னு எப்படி காணாமல் போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க தலையை பிச்சுட்டபடி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு அன்றைய மாலை உங்களுடைய கணவர் வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தது பிறகு நடந்த விஷயத்தை போல சொல்கிறாங்க. முதல் நாள் இரவு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, ஆனால் அந்த கனவு இப்போ வரைக்கும் எனக்கு முழுமையாக ஞாபகம் வரல. அதே மாதிரியே இன்றுமே மதிய நேரத்தில் ஒரு பெண் குழந்தை வந்து நம்மளோட ரூமில் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு நடக்கிற எல்லாமே அப்நார்மலாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய கணவர் வந்து சமாளிக்க தாங்க செய்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீ பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து நம்மளை பைத்தியம் நினச்சிருவார் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பேச்சை அப்படியே விட்டுருக்காங்க. ஆனால் அன்றைய இரவு தாங்க பயங்கரத்தோட உச்சத்தையே காட்டக்கூடிய ஒரு அமானுஷமான திகிலான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது அந்த ரூமில் வந்து ஜீரோ வால்ஸ் எரியது வந்து வழக்கம் தாங்க. அப்படி அந்த ஜீரோ வால்ஸை ஆன் பண்ணிட்டு தாங்க இந்த இருவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்பொழுது இந்த பெண்மணிக்கு திடீர்னு பயங்கரமாக ஒரு துர்நாற்றம் அடிச்சிருக்குது. அவங்களுடைய தூக்கத்தையே கெடுக்கிற மாதிரி தாங்க அந்த மோசமான துர்நாற்றமே அடிச்சிருக்குது. என்னடா அது வீசுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் நடுவில் யாரோ ஒரு பெண்மணி படத்தில் கிடக்கிற மாதிரி தெரியுதுங்க. யார் இந்த பெண்மணி, நம்ம இருவருக்கும் இடையில இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க சம்மணங்கால் போட்டு உட்காந்து பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரூமில் வந்து லைட் எரியுது அப்படின்ற காரணத்தினால இவங்க நடுவில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த பெண்மணியை வந்து நல்லாவே பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடம்பு முழுக்க தகன்னு எரிஞ்சு போய் ஆல்ரெடி கருகி பேர்ந்தா இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிணத்தை எரித்தா எப்படி துர்நாட்டம் அடிக்கும், அந்த மாதிரி தாங்க மோசமான துர்நாட்டம் வீசிருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுடைய கணவரை எழுப்பி கூப்பிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய கணவரை கூப்பிட இவங்க வாய்க்கு வரவே இல்லை. என்னங்க அப்படின்றாங்க. அஸ்கி வாய்ஸ் மாதிரி தான் வாய் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்குது. அடுத்த நிமிஷமே பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிளில் ஆல்ரெடி தண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, இரவு நேரத்தில் தாகமாக இருந்தால் குடிக்கணும் அப்படின்ட்டு அந்த தண்ணி சம்பவம் வந்து டக்குன்னு தட்டி விட்டுருக்காங்க. தட்டி விட்ட உடனே உங்களுடைய கணவர் வந்து எந்திரிச்சு பார்க்குறாருங்க. பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கறி உருவம் டக்குன்னு டிசப்பியர் ஆகிக்குது. இவ்வளோ நேரம் இந்த இடத்துல வந்து ஒரு கறி உருவம் பக்கத்தில் படுத்து கிடந்துச்சுங்க, யாரோ ஒரு பெண்மணி மாதிரி தெரிஞ்சு. நீங்கள் எந்திரிச்ச உடனே அது எங்கே போச்சுன்னு தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவர் பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதமா, உனக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நேரம் சரியில்லை, ஏதோ ஒரு இடத்துல வந்து நீ பயந்துருக்க போல, அதனால தான் உனக்கு வந்து கனவு
கனவு கெட்ட கனவா வந்துட்டு இருக்குது. அந்த கெட்ட கனவை நினைச்சிட்டு உண்மை நினைச்சு நீ வந்து பயந்துட்டு இருக்கிற. சரிப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், உனக்கு நான் இருக்கேன், என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தாங்க அரவணைச்சிட்டு அவரை வந்து தூங்க வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுல இருந்து இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை வந்து மறக்கவே முடியல. நம்ம திருமணமாகி வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு அமானுஷமா தான் நடந்துட்டு இருக்குது. இதை யார்கிட்ட சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. ஒருவேளை அந்த பாட்டி கிட்ட விசாரிச்சா சரியா வருமா அப்படின்ற மாதிரி தாங்க ஆல்ரெடி அங்கே பாட்டி இருக்காங்களே, சின்னராசுடைய பாட்டி, அந்த பாட்டி கிட்ட போய் உட்காடுறாங்க. அப்படி பாட்டி கிட்ட உட்காந்ததுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள் எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பாட்டியோட முகபாவனைகள் எல்லாமே வந்து ஒரு பயத்தில் நடுங்க அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க மாற ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புறத்தில் கையை நீட்டி காட்டுறாங்க. அப்படி காட்டக்கூடிய இடம் வந்து வேற எந்த இடமும் கிடையாதுங்க. இவங்க ஏற்கனவே ஸ்டோர் ரூம் போய் கதவை திறந்தாங்க இல்லையா, அதே இடம் தாங்க. அந்த இடத்த கை நீட்டுறீங்களே, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அப்படியே கை செய்ய வேற மாதிரி காட்டியிருக்காங்க. இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்ற மாதிரி. அதன் பிறகு இந்த பெண்மணி கிட்ட நம்ம பேசுறது வந்து வேஸ்ட்டு, ஏன்னா அவங்களே பயத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது, அதை சொல்ல அவங்களால முடியல. நம்ம அந்த ஸ்டோர் ரூமை மறுபடியும் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி எந்திரிச்சு அந்த ஸ்டோர் கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி ஸ்டோர் கிட்ட போனால் அடுத்த செகண்டே இவங்களுக்கு யாரோ ஒரு பெண் குழந்தை அழுகிற மாதிரி தாங்க அழுகுற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சு போயிட்டாங்க. நமக்கு ஏற்கனவே அமானுஷமாக தான் நடந்துட்டு இருக்குது, இப்போ இந்த சத்தம் கேட்குது, நம்ம எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோருக்குள்ளே நம்ம போக வேணாம், நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூமை விட்டு டக்குன்னு வெளியே வந்திருக்காங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அன்றைய இரவு தாங்க அமானுஷத்தோட உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர்கிட்ட இவங்களுடைய மனைவி வந்து எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த அமானுஷமாக நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனாலுமே இவங்களுடைய கணவர் அப்பெல்லாம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னை திருமணம் பண்ணி வந்த நாளில் இருந்து தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது, அதனால உன் மேலே தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க திசை திருப்பி இருக்கிறாருங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட இதுக்கு மேலே நம்ம பேச வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க கோச்சுக்கிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த பெட்டில் படுத்திருக்காங்க. அப்படி இந்த இருவருமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்ததுக்கு பிறகு ஆல்ரெடி கணவன் மனைவி தானே அவங்களுடைய உறவுல தாங்க கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய குறுக்க சேர்த்து யாரோ எட்டி மிதிச்ச மாதிரி தாங்க அந்த கட்டிலிருந்து பறந்து போய் கீழே விழுந்திருக்காங்க இந்த பெண்மணி. மணிமேகலை என்ற பெண்மணி கீழே விழுந்து அடுத்த செகண்டே உங்களுடைய கணவர் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. என்னாச்சுடி, ஏன் அங்கே போய் விழுந்து கிடக்க அப்படின்னு கேட்கும்பொழுது உங்க பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே உங்களுடைய கணவர் சின்னராசு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அவருடைய வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவங்க. அந்த கரிய உருவத்தை பார்த்த உடனே தெரியுதுங்க அது ஒரு பெண்மணியோட உருவம் தாண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோடைய வாசல் கதவு கிட்டேயே ஒரு பெண் குழந்தையோட உருவம் இருக்குது. அந்த குழந்தைக்கு தோராயமாக ஒரு 3.5 வயசு தாங்க இருந்திருக்கும். அந்த 3.5 வயசு பெண் குழந்தை எப்படி இங்கக்குள்ள வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 கரிய உருவங்களையும் அந்த மணிமேகலைன்ற பெண்மணி தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. உடனே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போ, இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி கத்திருக்காங்க. அடுத்த நிமிஷம் அங்கே நிற்கக்கூடிய அந்த கரிய உருவமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி உருவம் இருக்கு இல்லையா, ஆக்ரோஷமாக ஒரு வார்த்தை சொல்லுதுங்க. இவை என்னோட புருஷன், என்னுடைய வாழ்க்கையில நீ வந்து பங்கு போட பார்க்குறியா, இந்த வீட்டை விட்டு வெளியே போடி, தாலியை கழட்டி தூக்கி எரிஞ்சுட்டு போடி அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சொல்லியிருக்குது. இதை கேட்ட உடனே பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க அந்த மணிமேகலை என்ற பெண்மணி. அதே சமயத்தில் இவங்களுடைய கணவர் வந்து அந்த பெட்டுக்கு மேலே தான் இருக்கிறாரு. அவரை பிடிச்சி அமுக்கின மாதிரி தாங்க அந்த கரி உருவம் நெஞ்சுமலையே ஏறி உட்காந்துட்டு அவர் கொலை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்குது. இந்த பெண்மணி கத்தக்கூடிய சத்தத்தை கட்டி உங்களுடைய அத்தை மாமா வந்து டக்குன்னு இந்த ரூம் கிட்டே வந்துட்டாங்க. அப்படி இந்த அத்தையும் மாமனாரும் அந்த ரூம் கிட்ட வந்ததுக்கு பிறகு உங்களுடைய பையனை பிடிச்ச அந்த கரி உருவம் அமைக்கிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுமே தத்ரூபமாக பார்த்துட்டாங்க. என் பிள்ளையை விட்டுடி சாந்தி விட்டுடி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த மணிமேகலைன்ற பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அந்த பெண்மணியாக உருவமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் சாந்தி அப்படின்றது இப்போதாங்க அவங்களுக்கே தெரிய வந்திருக்குது. அதன் பிறகு அந்த கரிய உருவம் வந்து டக்குன்னு டிசப்பியர் ஆகிடுங்க. அந்த குழந்தைகளோட உருவத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய கணவரை வந்து அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து அவருடைய முகத்தில் தண்ணி அடித்து அவருக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இந்த மணிமேகலைன்ற பெண்மணி ஆக்ரோஷமாக கத்தவே ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியணும், நானும் திருமணம் பண்ணி வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அமானுஷமாகவே நடந்துட்டு இருக்குது, என்னால் தான் ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் இந்த வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை நடக்குது, அந்த சாந்தின்ற பெண்மணி யார் என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த சின்னராசும் இவங்களுடைய அப்பா அம்மாவும் நடந்த விஷயத்தை போல சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த சின்னராசுக்கு வந்து இப்போ மணிமேகலைன்ற பெண்மணி கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா, இது முதல் திருமணம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே சாந்தி அப்படின்ற பெண்மணியை வந்து திருமணம் பண்ணிக்கிறாருங்க. அந்த சாந்தின்ற பெண்மணியை திருமணம் பண்ணி 3.5 வயசுல ஒரு குழந்தையே இருந்திருக்குதுங்க, ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம் பார்க்கறதுக்காக அவருடைய தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவாருங்க. அந்த நேரத்தில் இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய 3.5 வயசு பெண் குழந்தை வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம ரேஷன் கடைக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ரேஷன் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய பெண் குழந்தையோட
பேர் வந்து சித்ரா தாங்க. அந்த 3 வயதில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை வந்து சரி விளாண்டுக்கிட்டு இருக்குது, நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்க்குறாங்க இவங்களுடைய பெண் குழந்தையை காணவே காணோம். எங்கே போனான்னு தெரியலையே, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க மன வருத்தத்தோட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பூரா கேட்குறாங்க. உன்னுடைய குழந்தை வந்து இவ்வளோ நேரமாக நாங்கள் இங்கே வெளியே தான் உட்காந்துருக்கோம், அவள் வெளியே வந்து விளாடுற மாதிரி தெரியலையே, திடீர்னு தேடிட்டு இருக்கிற, உன் வீட்டுக்குள்ளே நல்லா தேடிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய கணவர்கிட்டையும் இவங்களுடைய அத்தை மாமனார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அனைவருமே சல்லடை போட்டு தட்டுறாங்க. அந்த 3 வயசு பெண் குழந்தை சித்ரான்ற குழந்தை இருக்கு இல்லையா, காணாமலே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்துருச்சு. அந்த சமயத்தில் தாங்க இந்த சாந்தின்ற பெண்மணிக்கு சந்தேகமே வந்திருக்குது. ஒருவேளை பீரோக்குள்ள இது இருப்பாடோ அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பீரோ கிட்டே நெருங்கி போய் அந்த கதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த குடும்பத்தினர் அனைவருக்குமே ஈரக்குலையே நடுங்கி போயிருச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த பெரிய பீரோ இருக்கு இல்லையா, அந்த பீரோக்குள்ள தாங்க இந்த 3 வயசு பெண் குழந்தை படுத்தபடி மயக்கத்தில் கிடந்திருக்குது. உடனே அந்த குழந்தையை தூக்கி வெளியே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து முதலுதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி தாங்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தாங்க தெரியுது அந்த பெண் குழந்தை அந்த பீரோக்குள்ளேயே ஆல்ரெடி இறந்து போய் தான் கிடந்திருக்கு அப்படின்றது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த குடும்பத்தினர் அனைவருக்குமே கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இந்த பெண் குழந்தை எப்படி இந்த பீரோக்குள்ள போனா, எப்படி இந்த பீரோல வந்து யார் போடணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சாந்தின்ற பெண்மணி தலையால் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி இந்த பெண் குழந்தை வந்து விளையாட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த சித்ரான்ற குழந்தை வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பீரோலுக்குள்ள தாங்க போய் உட்காந்துருக்குது. நம்ம ரேஷன் கடைக்கு போகிறோம், பீரோவில் வந்து பூட்டிட்டு போயிடணும், தன்னுடைய அத்தை மாமாவும் வெளியே போயிருக்கிறாங்க, அதனால நம்ம பீரோவில் திறந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க அக்கறையோட அந்த பீரோவில் பூட்டியிருக்காங்க. ஆனால் அந்த பீரோக்குள்ள தான் இவங்களுடைய குழந்தை வந்து பரிதவிப்போட இருந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருக்கு அப்படின்றது இவங்களுக்கே தெரியாமல் இருக்குதுங்க. அதன் பிறகு அவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே இந்த சாந்தின்ற பெண்மணியை போட்டு திட்டிருக்காங்க கண்டுபிடிக்க. அதன் பிறகு நடந்துருச்சு. அந்த குழந்தையோட இறுதிச் சடங்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அதோட இறுதிச் சடங்கெல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்படி இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாகவே இந்த சாந்தின்ற பெண்மணி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்காங்க. என்னுடைய குழந்தையோட சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய குழந்தைய வந்து என்னால் பார்க்காம இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த சாந்தின்ற பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னுடைய பெண் குழந்தையான இந்த சித்ரான்றவ வந்து முன்னாடியே நிற்கிறா, என் மடியில தான் உட்காந்து தூங்குறா அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் அனைத்து மக்களுக்குமே அங்கே அக்கம் பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குது. இந்த பெண்மணிக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல, குழந்தை இல்லாதனால மன வருத்தத்தில் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த சாந்தின்ற பெண்மணி இவங்களுடைய அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா, அங்கேயே அவங்க மேலேயே உடம்பு மேலேயே மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சு இறந்து போயிருக்காங்க. இப்படி இந்த பெண்மணியும் அவங்களுடைய குழந்தைய இறந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பரிதவிச்சு போயிட்டோம். ஆனால் அவங்க இருவருமே இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்களே எங்களுடைய வீட்டில் வந்து அமானுஷ காட்டு வீச காத்திருந்துச்சு. இரவு நேரத்தில் கொலுசு சத்தம் கேட்கறது, அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பெண்மணி அழுகிறது, மோசமான துர்நாற்றம் வீசுறது, என்னுடைய மகளை நானே பார்த்த மாதிரி அந்த கரிய உருவம் என்னுடைய கண்களுக்கு தட்டுப்படுறது, இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு கோடாங்கியை போய் பார்த்தோம். அவர் தான் அந்த 2 ஆன்மாக்களும் இதே வீட்டிலே இருந்திருக்குது, உங்களுடைய குழந்தையோட ஆன்மா வந்து அந்த பீரோல தான் இருக்குது, அந்த பீரோல தூக்கி நீங்க வெளியும் போட முடியாது. அந்த 2 ஆன்மாக்களோட விதி முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் இதே ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கும். அதுவரை உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படாத அளவுக்கு நான் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த ஸ்டோர் ரூமை திறந்து உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு வராம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்டோர் ரூம் நீ எப்ப திறந்தியோ அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலுமே நீ பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் சின்னராசு சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த மணிமேகலை என்ற பெண்மணிக்கு கோபத்தோட உச்சத்துக்கு போயிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற, உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்தையே என்கிட்ட வந்து மறைச்சிட்ட, என்னோட குடும்பத்தினருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சின்னராசு உங்களுடைய குடும்பத்தினர் தலை குனிஞ்சபடி இருக்காங்க. என்னோட குடும்பத்தையே நீ ஏமாத்திட்டு என்னை 2வது திருமணம் பண்ணியிருக்க, நாங்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால தானே என்னை வந்து இப்படி ஏமாத்தி 2வது திருமணம் பண்ணியிருக்கிற, நான் இனிமேல் உங்க கூட சேர்ந்து வாழவே மாட்டேன், நீ எக்கடார கெட்டுப்போ அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாள் காலையிலேயே இவங்களுடைய இந்த மணிமேகலை என்ற பெண்மணி இவங்களோட துணிமணிகள் எல்லாமே எடுத்துட்டு இவங்களோட சொந்த ஊரான தஞ்சாவூருக்கே கிளம்பி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த சின்னராசும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் எத்தனையோ தடவை பேசி மறுபடியும் இந்த பெண்மணியை உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணிக்காங்க. ஆனால் எவ்வளவோ பேசியுமே இந்த மணிமேகலை என்ற பெண்மணி இனிமேல் அவரோட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. இந்த மணிமேகலை என்ற பெண்மணி உங்களுடைய வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு தாங்க வேற ஒரு நபர் கூட திருமணம் நடந்து முடிச்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தான் வந்திருக்குது. ஆனால் ஏற்கனவே திருமணம் பண்ணாங்க இல்லையா அந்த சின்னராசு அவங்களோட குடும்பத்தினர், அவங்க இப்போ வரைக்கும் அந்த அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை நல்லா இருக்காங்களா அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் என்னுடைய சித்தியோட வாழ்க்கையில் நடந்தது பிரதர் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய தீபிகாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.